தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க எபிசோடு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பக்கம் ரேவதியை சமாதானப்படுத்த சாமுண்டீஸ்வரி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை சம்மதிக்க வைக்க ராஜராஜன், அருண், ஆனந்த், பாட்டி, மயில்வாகனம் இவங்க எல்லாருமே கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க. என்னதான் கார்த்திகிட்ட பேசினாலும் அவர் எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே கார்த்தியை ரேவதி கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க. ஆனால் கார்த்தி அதெல்லாம் தப்பு, அவங்க தான் கோவத்தில் இருக்காங்கன்னா நானும் அது மாதிரி செய்ய முடியாது, அப்படி செய்தால் அத்தையோட கோவம் அதிகமாகும், இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு கார்த்தி அந்த ஒரு தரப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நிலைமைக்கு நான் கல்யாணம் பண்ணுற நிலைமையில் இல்லைன்ற மாதிரியும் கார்த்தி வந்து சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி எவ்வளவோ ரேவதி கிட்டே எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி மகேஷ் வந்துடுவார், அதுக்கப்புறம் தாலி கட்டிக்கிறேன், ஆனால் அந்த டிரைவர் வேணாம் அப்படின்னு ரேவதி சொன்னாலும் ரேவதியுடைய பேச்சை சாமுண்டீஸ்வரி கேட்கல. ஸோ கடைசி கட்டத்தில் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கையில் கன்னோடு நின்றுட்டுருக்காங்க. சரி நீங்கள் சுட்டு தள்ளுங்க, நான் சந்தோஷமாக செத்து போகிறேன் அப்படின்னு ரேவதி சொன்னாலும் ஒன்றை யார் சுட போகிறா, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் தண்ணியே சுட்டுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க சாமுண்டீஸ்வரி. ஸோ இதை பார்த்த ரேவதி இப்போவும் என்ன தான் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களே தவிர என்னுடைய மனசை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களேன்னு சொன்னாலும் அதெல்லாம் காதுக்கே எடுக்கலை சாமுண்டீஸ்வரி. ஸோ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 3 எண்றதுக்குள்ளே நீ உன்னுடைய சம்மதத்தை சொல்லலை அப்படின்னா நான் வந்து ஷூட் பண்ணிவிட்டு இறந்துருவேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே ரேவதி ரொம்ப பயந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி கார்த்திகிட்ட போய் பேசுகிறாங்க. அதாவது ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். ஸோ சாமுண்டீஸ்வரிக்கு நிறைய சொத்து இருக்குது, 4 பொண்ணுங்க இருக்குது. ஸோ அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகனாக நீங்கள் போனால் தான் இருக்கிற எதிரிகளை உங்களை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காவது நீங்கள் அந்த குடும்பத்துக்கு மருமகனாக போகணும்னு சொல்லி இங்கே ராஜேஸ்வரியும் எவ்வளவோ எடுத்து கார்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. கார்த்தியும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் நான் யோசித்து நல்ல ஒரு முடிவாக நான் சொல்கிறேன்னு கார்த்தி சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ரேவதி சம்மதிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பரபரப்பு இருக்கும்போது கரெக்டாக அந்த ட்ரிகரையும் அழுத்த போகிறாங்க. அதை பார்த்து ரேவதி பயங்கரமாக பயந்துட்டாங்க. ஐயோ அம்மா ஸ்டாப் பண்ணுங்க, நான் சம்மதிக்கிறேன், அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரிக்கு போன உயிர் திரும்ப வருது. அதாவது கன் பாயிண்டில் வச்சு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி ரேவதியை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் கார்த்தி யோசித்து நல்ல ஒரு முடிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்ன முடிவாக இருக்கும், ரேவதி கார்த்தியோட கல்யாணம் தான் அடுத்து. ஆனால் நாளைக்கு நடக்காது அப்படின்றதான். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.